வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சிவனாண்டியின் தொலியை உரிச்சு எடுக்கிறாங்க ராஜசேதுபதி அப்படின்னே சொல்லலாம். பஞ்சாயத்து கூட்டத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ராஜசேதுபதி குடும்பம் தான் காரணம். இவங்களால தான் கோயில் கும்பாபிஷேகம் நின்று போச்சு. அம்மன் கண்ணில் ரத்தம் வரணும்னா இதுதான் காரணம் அப்படின்னு ராஜசேதுபதி குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் 90 நாட்களில் என்ன கும்பாபிஷேகம் நடக்கும், நடந்தே தீரும். அப்படி நடக்காட்டா இந்த கோவில் வாசல்லே நான் உயிரை மாச்சிக்கிடுவேன் அப்படின்னு சிவனாண்டி ஒரு ஆணையை போடுறாங்க. வந்ததும் வராதுமா, இப்படி எதுக்காக பேசுறீங்க அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி, நம்ம கார்த்தி எல்லாருமே தாத்தாட்ட கேட்கணும். என்ன இவன் எல்லாம் முளைச்சி 3 விடலை, இவன் என்ன எடுத்து கொஸ்டின் கேட்பாரா சிவனாண்டி அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டிக்கு ஒரு அடியை போடுறாங்க ராஜசேதுபதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு அதில் கான்சன்ட்ரேஷன் இந்த டிரைவர் பையன் பண்ணுனா கண்டிப்பாக மருதுக வரைக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம். அவன் கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சந்திரா இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலா இந்த விஷயத்தில் சிவனாண்டி முத்துவேலுக்கு ஹெல்ப்பை கேட்டு கோயிலில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஊர் கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் தான் நம்ம ராஜசேதுபதி குடும்பம் மேலே பழியை தூக்கி போடுறாங்க சொல்லலாம். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா கோயிலில் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு அந்த இடத்துல வைத்தியர்கிட்ட சிகிச்சையில் இருந்த நம்ம ராஜசேதுபதிக்கு தெரிய வருது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை போய் தான் நான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கொதித்தெழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நான் போனோம் அப்படின்னு வைத்தியர்கிட்ட இருந்து கிளம்பி இந்த பஞ்சாயத்து கூட்டத்துக்கு இங்கே வராங்க. இங்கே பார்த்தா நம்ம ராஜசேதுபதி குடும்பம் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு சிவனாண்டி நிற்கிறாரு. நம்ம ராஜசேதுபதி கம்பீரமாக காரில் இறங்கி அதிர்ச்சி கொடுக்குறாங்க சிவனாண்டிக்கு. டேய், என்னடா என் குடும்பத்தை பற்றி நீ தப்பாக பேசுகிற? நான் வந்துட்டேன்ல, என்ன 90 நாட்களில் நின்று போன கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும். இல்லைன்னா இந்த கோயில் முன்னாடி நான் உயிரை மாச்சிக்கிடேன்டா, இது என் மேலே சத்தியம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜசேதுபதிக்கு ஆணையை பார்த்து நம்ம கார்த்தி, தாத்தா எதுக்காக தாத்தா இப்படி சொல்லுறீங்க அவன் அப்படின்னு சொல்ல நேரம் பரமேஸ்வரி பாட்டையும் வந்ததும் வராதுமா, இப்படி எதுக்குங்க அவசகுணமாக பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜசேதுபதி எப்படியும் நின்று போன கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு என் பேரையும் கார்த்திக் இதை பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தானடா எதிர்பார்த்தோம். நீ இதில் கும்பாபிஷேகம் வேலையில் மும்முரமாக இருப்ப. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஈஸியாட்டு நாங்கள் மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம் அப்படின்னு சிவனாண்டிகிட்ட நம்ம சந்திரகலா சொல்லி தான் இதை செய்திருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாட்டு நம்ம கார்த்தி பற்றிய உண்மை நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. நானும் கார்த்தியும் கணவன் மனைவி தான் அப்படின்னு பாட்டியோட பேரே இந்த கார்த்தி சார் தான். அப்போது வீட்டுக்கு வந்திருக்கிற மருது வேற ஒருத்தன், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இது தெரிஞ்ச அம்மா என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் உண்மை தெரிஞ்சு கொதித்தெழுறாங்க.